வெல்கம் டு ஸ்பீக் வித் ரகு. வாசிப்பு இன்னைக்கு என்ன அதான் பார்க்க போகிறோம். வாசிப்பு வந்து உடற்பயிற்சியை விட ரொம்ப முக்கியமானது வாசிப்பு தான். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து உடலை எந்த அளவுக்கு வச்சுக்கணுமோ அந்த அளவுக்கு மனசையும் அறிவையும் நம்ம வந்து மேம்படுத்திக்கணும். நான் வாசிக்கிறது மட்டும்தான் உங்களோட அறிவையும் மனசையும் நல்லா மேம்படுத்திக்க முடியும். ஆனால் உடற்பயிற்சி மட்டும் பண்ணோம்னா நம்ம வந்து உடலை மட்டும் தான் கொண்டு போக முடியும் ஒழிஞ்சு மற்றபடி அறிவோ இல்லை இதுவோ நமக்கு எதுவுமே வந்து மேம்படாது. நான் வாசிப்பு வந்து ரொம்ப முக்கியம். அதனால சரி, ஓகே. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போனால் பேசிட்டு வேணாம், நேராக விஷயத்துக்கே போயிடலாம். இன்னைக்கு என்னன்னா நினைவுகள் நிலவெளி அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இவர் வந்து நம்ம செந்தி அப்படிங்கிற எழுதியிருக்காரு. இவர் வந்து மதுரை மாவட்டம் மன்னிவனப்பட்டி ஊரில் இருக்கிறாரு. முகப்புத்தகத்துலேயும் நல்லா தீவிரமாக இயங்கிட்டு இருக்காரு. எனக்கு அவர் அதில் தான் பழக்கம். முகப்புத்தகத்தில் பேர் வந்து பார்த்தீங்கன்னா செந்தி நாகையசாமி அப்படிங்கிற பேரில் இயங்கிட்டு இருக்காரு. இந்த புக்கை வந்து யார் வெளியிட்டிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா மேகா வந்து மதுரையில் இருக்காங்க. இந்த புக்கில் வந்து ஆசிரியர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவருடைய ஸ்கூல் லைஃப்ல இருந்து அந்த கிராமத்து வாழ்க்கையில இருந்து இப்போ கடைசி வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோ அதை பற்றி அப்படி நீட்டாக முகப்புத்தகத்தில் வந்து அப்படியே ஒரு கட்டுரை மாதிரி எழுதியிருக்காரு. அதை அப்படியே தொகுத்துன ஒரு புத்தகம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த புக்கை வந்து வாசிக்கும் போது நம்ம வந்து நம்மளுடைய அனுபவம் பின்னோக்கி போகிற மாதிரி இருக்கு. இப்போ நம்மளுடைய லைஃப் வந்து கிராமத்தில் இருக்கும்போது நம்ம வந்து எதெல்லாம் மிஸ் பண்ணோம் அப்படிங்கிறது நம்ம அப்படியே ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கு நமக்கு. அதே மாதிரி வந்து நம்மளுடைய இளம் பருவத்துக்கு அந்த பள்ளி பருவம் அந்த கிராம பருவத்துக்குலாம் நம்ம வந்து அது கையை பிடிச்சி கூட்டிட்டு போகிற மாதிரி இருக்கு. நாமளே அவர் கூட இருந்து நமக்கு வந்து நம்மளுடைய அனுபவத்தை என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கு நமக்கு. புக்கை பத்தி அந்த என்ன இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா சாம்பிளா ஒன்று படிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு ஒரு மாதிரியா. இது பள்ளி பருவத்து முதல் காதல். இதை உங்களுக்கு காமிக்கிறேன். தெப்பத்தையொட்டியுள்ள கட்டிடங்களில் அப்போது பள்ளி செயல்பட்டு கொண்டிருந்தது. எங்களுக்கு 1ஆம் வகுப்பு வாத்தியாராக கல்லுப்பட்டி லட்சுமணன் சார் இருந்தார். அவரை குழாய் சட்டை வாத்தியார் என்போம். ஓய்வு பெற்ற பெண்ணும் ஒல்லியாகவே இருந்தார் என்றால் அப்போது எப்படி எப்படி இருந்திருப்பார். சத்தம் போட்டு பாட்டு எழுத்துக்கள் சொல்லித் தருவார். 5ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு 6ஆம் வகுப்பிற்கு எங்கள் பெரிய வீட்டுக்கு எதிரேயுள்ள பள்ளி கட்டிடத்திற்கு வந்துவிட்டேன். கைலாசம் பிள்ளை சார், முத்துலாங்கபுரம் இல்லப்பன் சார், சுப்லாபுரம் 2 டீச்சர்கள். பெயர் சட்டென ஞாபகத்துக்கு வரவில்லை. பாப்பு நாயக்கம்பட்டி பெருமாள் சார் மற்றும் ஒரு பாப்பு நாயக்கம்பட்டி அப்புராணி சார். அவரது மகன்களை பொறியாளராகவும் மருத்துவராகவும் ஆக்கியுள்ளார் அந்த காலத்திலேயே. எம் சுப்லாபுரம் சுப்புராஜ் சார், சுப்லாபுரம் முத்துசாமி சார், அதே சுப்லாபுரம் கணக்கு ஆசிரியர் வைரமுத்து. புத்தகத்தையே எடுக்க மாட்டார். கணிதம் அவ்வளவு தெளிவாக நடத்துவார். அப்படி ஒரு ஆளுமை அவருக்கு. அதுபோலவே சோழப்பட்டி அழகர்சாமி சார் ஆங்கில இலக்கணம் அப்படி நடத்துவார். ஆள் நல்ல சிவப்பு. அவர் முகம் வாடி நான் பார்த்ததே இல்லை. அவ்வளவு முகமலர்ச்சியுடன் இருப்பார். பின்னாளில் உதவி கல்வி அலுவலராக பதவி பெற்று சென்று விட்டார். அப்போது எங்கள் வீட்டில் 2 எருமைகள் வளர்த்தோம். இடைவேளையில் நன்றாக பால் காய்ச்சி ரோட்டா நிறைய அம்மா கொடுப்பார். நான் நாள்தோறும் மனமு வந்து அழகர்சாமி சாருக்கு சளைக்காமல் கொண்டு போய் கொடுப்பேன். பாலுக்கு மட்டுமே காசு வாங்கி கொள்வார் அப்பா. சார் அப்பா மேல் அவ்வளவு மரியாதை வைத்திருந்தார். சிறு வயதில் செல்லப்பிள்ளையாக தாத்தாக்கள் அப்பாவை வளர்த்ததை அவர் அறிவார். வைரமுத்து சாரும் அழகர்சாமி சாரும் என்னை மிகவும் வசீகரித்தவர்கள். அவர்கள் இருவரும் நல்ல நண்பர்கள். அன்பாக அவர்கள் இருவரும் பேசிக்கொள்வதை நான் அருகில் நின்று கவனித்துள்ளேன். குன்னத்தூரைச் சேர்ந்த குருசாமி சார் தான் எங்கள் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர். அவருக்கு ஆங்கிலம் வராது. ஆனால் நல்ல அருமையான மனிதர். அழகர்சாமி சார் அப்போதே 10th சொல்லிக் கொடுப்பார். 4ஆம் வகுப்பு படிக்கும்போது கைலாசம் பிள்ளை சார் இந்திராவைத்தான் சிகரெட் வாங்கி வர சொல்லுவார். ஆனால் எங்கள் எல்லாரையும் அன்பாக வைத்திருப்பார். பள்ளியிலேயே அவர்தான் வயதில் மூத்தவர். எங்க எர்ரப்பா தாத்தாவும் அவரும் நெருங்கிய நண்பர்கள். பெருமாள் சார் தண்ணி வண்டி வாத்தியார் என அன்போடு எங்கள் ஊரில் சொல்வார்கள். விடுமுறை நாட்களில் எங்கள் ஊர்க்காரருடன் சேர்ந்து சீட்டு விளையாடிவிட்டு பட்டச்சாராயம் குடித்துவிட்டு சைக்கிளிலேயே பாம்பு நாயக்கன்பட்டிக்கு போய் சேருவார். முத்துசாமி சாரும் குடிப்பார். ஆனால் பெருமாள் வாத்தியார் போல சாம்பல் பண்ண மாட்டார். அதே சுப்லாபுரத்திலிருந்து 2 டீச்சர்கள் வருவர். சிவப்பு குண்டாக இருப்பார். அவரது உடல் பருமனால் அவரால் திறம்பட சொல்லித்தர முடியவில்லை. மற்றொரு டீச்சர் அந்த காலத்திலேயே நாயகி போல அவ்வளவு அழகாக இருப்பார். பொறுமையாக அழகாக பாடம் எடுப்பார். என்னிடம் மிகவும் பரிவாக நடந்து கொள்வார். பள்ளியை திறப்பது, பூட்டுவது, தலைமை ஆசிரியருக்கு உதவியாக இருப்பது, மணி அடிப்பது, குடிவணக்கம் அணித்தலைவராக இருப்பது, தலைவர் பற்றி குடிவணக்கத்தில் பேசுவது என்று முனைப்புடன் நான் இருப்பதால் ஆசிரியர்கள் அனைவரும் என்னிடம் மிகுந்த அன்பு காட்டுவார்கள். காரைக்கேணிக்கு அடுத்த ஊரை சேர்ந்த ஊர் பெயரும் சார் பெயரும் ஞாபகத்துக்கு வர மறுக்கிறது. அந்த சார் எனக்கு 6ஆம் வகுப்பில் குற்றாலக்குறவஞ்சி பாடலை நடத்தினார். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் மனப்பாட பாடலை அவ்வளவு இலக்கிய சுவட நடத்துவார். மீதி வந்து நம்ம அந்த புக்கில் படித்து தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா அதுக்கு மேலே தெளிவிக்க முடியாது. படிக்கும்போது என்னன்னா இப்போ வந்து ராசியில் வந்து ஆரம்பிச்சிருக்கப்ப ராசு அவன் வந்து 6வது 7வது படிக்கும்போது
அவங்க ஊரில் வந்து பம்பு செட்டு அதில் வந்து அவங்க தாத்தாவோட குளிச்சிருக்கான். அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக போட்டிருக்காரு. அதில் என்னென்னா இதெல்லாம் படிக்கும்போது நம்ம என்னென்னா நம்ம ஊரில் இருக்கும்போது, நம்ம கிராமத்தில் இருக்கும்போது அந்த பம்பு செட்லாம் வந்து குளிக்கும்போது அந்த காலகட்டத்துக்கு வந்து ரொம்பவும் இதாக இருக்கும் நமக்கு. இப்போ வந்து அவங்க அப்பா தாத்தா கூட இருந்துட்டு அந்த பம்பு செட்டில் வந்து குளிக்கிறது, அப்புறமேட்டு வந்து நாங்கள் அதெல்லாம் குளித்தது, அப்புறம் அதை வந்து வாய்க்க வெட்டி விட்டு நம்ம வந்து தோட்டத்துக்கு வந்து தண்ணி பாய்ச்சது, குச்சி காட்டுக்கு இது பண்ணது, வரப்பெட்டி விட்டது, இதெல்லாம் நினச்சி பார்க்க நம்மளுக்கு வந்து மெமரிஸ் வந்து ஓடிட்டுருக்கு. அப்புறம் வந்து அவங்களோட ஹேர் ஸ்டைல் அப்பாவோடைய பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து போலீஸ்காரங்க மாதிரியே வந்து ஒண்டை வெட்டுறது, அதுவே நம்மளுக்கு வந்து கடத்துறது. அவங்க அதை பார்த்து நாம் என்ன பண்ணுவோம், சின்ன பையனாக இருக்கும்போது அதை பார்த்து நம்ம அதை ஃபாலோ பண்ணியிருப்போம். நம்ம ஹீரோஸ்லாம் இப்போ அப்படியே ஃபேன்ஸ் பயங்கரமாக இருக்க ஃபேன் பேஸ் இருக்க மாதிரி நம்ம வந்து நமக்கு ஹீரோஸ் அப்போ வந்து யாருன்னு பார்த்தா நம்ம தாத்தாவும் நம்ம அப்பாவும் அந்த அந்த காலகட்டம் தான். அதெல்லாம் நம்மளுக்கு வந்து இதாக இருக்குது. அப்புறம் வந்து இதோடைய எழுத்துக்கள் என்னென்னா நமக்கு வந்து திருப்பி எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து பக்கத்துலேருந்து அப்படியே பார்க்குற மாதிரியும், நாம் மிஸ் பண்ணதை வந்து நம்ம முன்னாடி நிறுத்துகிற மாதிரியும் இருக்குது. அப்புறம் வந்து இவர் அந்த கல்லுப்பட்டி, இப்போ பார்க்கும்போது அந்த கல்லுப்பட்டி, அந்த மேலப்பட்டி கீழப்பட்டி இதெல்லாம் வந்து நாமளும் போய் ட்ராவல் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது நமக்கு. அப்புறம் அந்த கிராமத்தை பற்றி எழுதியிருக்காரு மேக்ஸிமம். அப்புறம் இதே மாதிரி வந்து ஒரு அங்கேருந்து இங்கே வந்து அப்போ என்ன நடந்திருக்காரு அதெல்லாம் எழுதியிருக்காப்புல. இந்த புக்கோட பேப்பர் குவாலிட்டி அப்படி சொன்னது அவங்ககிட்ட நல்லா இருக்கு. அதாவது மற்ற பேப்பர் போலாமல் நல்லா குவாலிட்டி வைஸ் நல்லா தான் இருக்கு. இந்த புக்கு வந்து படிச்சதுக்கப்புறம் என்ன ஃபீல் ஆச்சு, இது வந்து கட்டுரை தொகுப்பு. இவர் வந்து இது போக ஒரு 3 கவிதை தொகுப்பு எழுதியிருக்காரு. வத்சலா இங்கிருக்கிறாய், அப்புறம் பிரிதொன்றான மண், அப்புறம் வந்து சில்கின் கண்களை அணிந்து கொண்ட ஒருத்தி. இது வந்து ரொம்ப கேட்சியா இருக்கு இந்த பேர்லாம் பார்த்துட்டு. அதான் இது ஆர்டர் போட்டிருக்கேன், மற்ற 3 புக்கு ஆர்டர் போட்டிருக்கேன். அது வந்ததுக்கப்புறம் நாம திருப்பியும் வந்து அதை படிச்சுட்டு நானும் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இது மாதிரி உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். ஓகே டன். இப்போ அந்த 3 புக்கு வந்துட்டோம், வந்து நான் பார்த்துக்கலாம். ஓகே.